ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் ஒரு வித்தியாசமான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி துருவின தேங்காய் சேர்த்து விட்டுட்டேன். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாங்க பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாய் நல்ல கடுகு பொரிஞ்சு வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதில் நம்ம அரிஞ்சு வச்ச வாழைத்தண்டு இதிலே சேர்த்து விட்டுக்கலாம். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். வாழைத்தண்டுக்கு அதிக உப்பு தேவைப்படாது, பார்த்து கரெக்டாக கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாதி வெந்து வந்துருச்சு வாழைத்தண்டு. இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் மஞ்சளையும் கொரப்பாக அரைச்சி வச்சோம்ல, அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. திரும்பியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். பொரியல் நல்லா வெந்து வந்துருச்சு. அதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா இழுத்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய வாழைத்தண்டு பொரியல் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.